வணக்கம் நண்பா, நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ். ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கேடிஎம் கேர் அந்த ஆப்பை பற்றி தான் நான் ஃபுல்லாக என்ன ஃப்யூச்சர் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது மொபைல்லே ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணுது. ஏன்னா நாங்கள் கேமராவில் நிறைய ட்ரை பண்ணோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா கிளார் அடிக்குது வரல. ஸோ மொபைல்லையே வந்து என்னென்ன ஃப்யூச்சர் இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாரிசான்டலாக தான் இருக்கும், ஐ மீன் வெர்டிக்கலாக இருக்கும், ஹாரிசான்டலாக இருக்காது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஆப்ஸ் இந்த கேடிஎம் கேர் ஆப் தான் ஆக்சுவலாக. ஸோ இதோ இருக்க பாருங்கள், நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் வேணால் மேக்ஸிமம் இந்த ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோரில் போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கேடிஎம் கேர் ஆப் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டேன் ஆக்சுவலாக. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லும்போது என்ன கேட்குன்னா டீட்டெயிலில் உங்கள் செல்ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேசிஸ் நம்பர் தான் கேட்கும். ஸோ இது ரெண்டு மட்டும்தான் கேட்கும். என்ட்ரு பண்ணிங்கன்னா அது சேசிஸ் நம்பர் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா வேலிடேட் பண்ணி ஆப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இப்போ டாப்லேருந்து ஃபியூச்சர் பார்க்கலாம். டாப்பில் இங்கே பார்க்கலாம், ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்கும். ப்ரொஃபைல் செக்ஷன் போனீங்கன்னா உங்கள் ஃபுல் டீட்டெயிலு, அதுக்கப்புறம் வந்து வெஹிக்கிள் ஸ்டாட்டிக்ஸ், உங்கள் வெஹிக்கிள் நம்பர் என்னென்னு இங்கே இருக்கும் பாருங்கள், நம்பர் இருக்குது. ஐ மீன் மாடலு ப்ளஸ் நம்பர் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்டிமேட்டட் சர்வீஸும் என்ன டேட்டு, அப்கமிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 7 நவம்பர் 2020 வந்து செகண்ட் சர்வீஸ் பண்ணணும், அது இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் செக்ஷன் இங்கே இந்த பென்சில் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா என்னுடைய ஃபுல்லு என்னென்ன டீட்டெயில்ஸ், ஐ மீன் டேட் ஆஃப் பர்த்து, என்ன ஜெண்டர், அதுக்கப்புறம் உங்கள் பேஷனு, ப்ரொஃபஷனு, அது மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வரேன். செட்டிங்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நான் பேக் போகிறேன். மேலே பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பெல் ஐக்கான் இருக்கும். பெல் ஐக்கான் பார்த்தீங்கன்னா அது நோட்டிஃபிகேஷனு. இதுக்கு முன்னாடி என்னென்ன நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக வந்து சர்வீஸ் பண்ணேன், ஃபர்ஸ்ட் சர்வீஸு. ஸோ அதனுடைய இது தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் கேன்சல் பண்ணிட்டேன், ஏன்னா டேரெக்டாக ஷோரூம் போயிட்டு இது பண்ணதுனால. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேனர் செக்ஷன் இது. ஸோ அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பேனர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ எப்படி பைக்கை வந்து சேஃபாக மெயின்டைன் பண்ணுறதுன்னு இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மை சர்வீஸ் ஆப்ஷன் இருக்குது நண்பா. மை சர்வீஸ் போனீங்கன்னா உள்ள ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் வேணால் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து ஏன் எக்ஸ்பைர்டுன்னு இருக்குது. ஆக்சுவலாக நான் அதை அவைல் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு செகண்டு, தேர்ட் சர்வீஸ் அதுவும் அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் இங்கே பாருங்கள், இது வந்து கூப்பன் ஆப்ஷன். ஆக்சுவலாக நான் ஓப்பன் பண்ண விரும்பலை, ஏன்னா அது கூப்பன் கோடு இருக்குது. நீங்கள் வேணால் அந்த ஃப்ரீ சர்வீஸ் வந்து சென்டரில் கேட்பாங்க. ஸோ அது கொஞ்சம் பைசா வந்து கொஞ்சம் கம்மி பண்ணோம். அதுக்கப்புறம் புக்கு சர்வீஸ் இருக்குது. இது வந்து புக் பண்ணிக்கலாம் சர்வீஸ். நீங்கள் கேடிஎம் நியர்பை டீலர் என்ன இருக்காங்களோ அது பண்ணிக்கலாம். ஸோ இது வெஹிக்கிள் ஹிஸ்ட்ரி பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து நான் 25 ஜூலை 2020 பண்ணியிருந்தேன். ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1746 ரூபாய்க்கு வந்து சர்வீஸ் பண்ணேன். ஸோ இந்த அட்ரஸ் தான் இசிடி இதில். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹேண்டி டூல் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ டேஸ், இப்போ 25 ஜூலை தான் நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணேன். 7 நவம்பர் பார்த்தீங்கன்னா செகண்ட் சர்வீஸு. டோட்டலாக ஹவு மெனி டேஸ் லெஃப்ட்னு இங்கே காமிக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக நல்ல ஃப்யூச்சரான ஆப் தான், நல்லாவே இருக்குது. இப்போ வாங்க நம்ம பேக் போயிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மை வெஹிக்கிள் ஆப்ஷன் இருக்குது. மை வெஹிக்கிள் உள்ளே போனீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ரீடிங் வந்து 195 வந்து நம்மளே வேணால் ஆப் வந்து நீங்கள் செட் பண்ணலாம். சப்போஸ் அவங்க ஷோரூமில் வந்து நீங்கள் சர்வீஸ் பார்க்க சொல்லும் போது லாஸ்ட் சர்வீஸ் ரீடிங்கும் அவங்களும் வந்து என்ட்ரு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸு, இது வந்து நம்ம மேனுவலாக வந்து ஃபீட் பண்ணுறது. என்னென்ன டேட் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் இருக்குது, ரிமைண்டர் செட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ எனக்கு ரிமைண்டர்லாம் வேணாம், நான் பேக் போகிறேன். பேக் போனீங்கன்னா அதுக்கப்புறம் வெஹிக்கிள் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸு, இது இன்னொரு ஆக்சுவலாக நல்ல ஃபியூச்சரு. நீங்கள் வேணால் டிரைவிங் லைசன்ஸு, இல்லைனா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், பொல்யூஷன் சர்டிஃபிகேட், இன்சூரன்ஸு, மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, ஆரஞ்சு அசிஸ்ட்டு, ஸோ அது மாதிரி நீங்கள் எல்லாமே ஒரே பிளேஸ்லேயே வந்து இந்த வண்டிக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தட் போலீஸ் கேட்டால் கூட நீங்கள் சாஃப்ட் காப்பியாகவே கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மை வெஹிக்கிள்ஸில் வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் பேக் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூவல் பம்ப் லொக்கேட்டர் இருக்குது. ஃபியூவல் பம்ப் லொக்கேட்டர் உங்களுக்கே தெரியும். ஸோ எனக்கு நியர்பை இப்போதைக்கு என்னென்ன பெட்ரோல் பங்க் இருக்குதுன்னு காமிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ போலூரில் இருக்கேன். ஸோ இப்போ மேப் போயிடுச்சு. ஸோ மேப் வேணாம். போலூர் பங்க்கு இப்போ நியர்பை வந்து போலூர் ப்ளஸ் அங்கே என்னென்ன பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் பம்ப் லொக்கேட்டரில் வந்து ஆப்ஷன் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டீலர் லொக்கேட்டர் இருக்கும். டீலர் லொக்கேட்டர் போனீங்கன்னா, எனக்கு நியர்பை சேம் வைஸ் உங்க மேப்ல ஜிபிஎஸ் பொறுத்து என்ன நியர்பை லொக்கேஷன்ல யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும். எனக்கு கிட்ட வந்து கேடிஎம் வேலூர் தான் காமிக்குது. ஏன் திருவண்ணாமலை காமிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. ஷோரூம்ஸும் லைக் வைஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அதுதான் வந்து டீலர் லொக்கேட்டர் ஆப்ஷனில் இருக்கும். எக்ஸ்ப்ளோர் ப்ராடக்ட்ஸ் போனீங்கன்னா, ஸோ இதுதான் ஆக்சுவலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் மேக்ஸிமம் பார்க்குறது. ஏன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து உங்களுக்கு கேட்டகரி வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் அண்ட் ஆர்டிகல்ஸும் வந்து இங்கே பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கேடிஎம் நேக்ட் அப்படின்னு போனீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா நேக்ட் பைக் செக்மெண்ட் எல்லாமே அதனுடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் தேர்ட் பார்ட்டி சைட்டில் போகிறதுக்கு பதிலாக இப்போ நான் 390 டியூக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஆக்சுவலாக என்ஜின் எக்ஸாஸ்ட்டு என்னென்ன வித் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனோடு இருக்கும். ஸோ அது ஒன்று கண்டிப்பாக எனக்கு இது 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 ஒரு ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிடிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ஈச் அண்ட் எவ்ரி திங் அவங்க வந்து பர்ஃபெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா லைக் வைஸ் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து அவங்களோட எல்லா இதுவுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓனர் மேனுவல் பார்த்தீங்கன்னா நான் 390 டியூக் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால மேக்ஸிமம் எனக்கு 390 டியூக் பற்றி தான் காமிக்கும். ஸோ டியர் கஸ்டமர் கங்க்ராச்சுலேஷன் ஆன் பிகமிங் ப்ரௌட் ஓனர் ஆஃப் 390. ஸோ அந்த லெட்டர் மாதிரி கொடுத்துட்டு ஸோ அதனுடைய மேனுவல் வந்து என்னென்ன இங்கே பாருங்கள். அவர் டியூக் 390 வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ் பீன் ப்ரொவைடட் வித் வாரண்டி ஆஃப் 2 years ஆர் 30,000 கிலோமீட்டர். இது ஃபஸ்ட்டு எது மீட் ஆகுதோ அதை பொறுத்து வாரண்ட்டி வந்து வேரி ஆகும். ஸோ அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் சூஸிங் கேடிஎம், விஷ் யூ அன்லிமிட்டெட் மைல்ஸ் ஃபார் ஹாப்பி ரைடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஓனர் மேனுவலில் நீங்கள் என்ன வெஹிக்கிள் வந்து ஃபீட் பண்ணுறீங்களோ அதனுடைய மேனுவல் கிடைக்கும். ஃபீட்பேக் செக்ஷன் இருக்குது. ஃபீட்பேக் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உள்ளே போனோம்னா மேக்ஸிமம் நீங்கள் ஃபீட்பேக் உங்கள் சைடில் கொடுக்கலாம். சர்வீஸ் ஃபீட்பேக் வந்து எனக்கு இல்லை. ஏன்னா அது வந்து சர்வீஸ் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா இமெயில் மூலிமா வந்துச்சு, இமெயில் ப்ளஸ் மெசேஜ். ஸோ அது இல்லை. அப்படி வேணால் நீங்கள் கொரி சஜஷன் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இந்த இதுவில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த எதுனா கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். இல்லைனா சஜஷன்ஸ் இல்லைனா கொரி எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேடிஎம் ரேட் ப்ளே ஸ்டோரில் இல்லைனா ஆப் ஸ்டோரில் வந்து ரேட் பண்ணுறது. ஸோ இது வந்து மை ஃபீட்பேக்கு. நான் இது வரைக்கும் எதுவும் கொடுத்ததில்ல. மை கன்சர்ன்ஸு அதுவும் எதுவும் கொடுக்கல. மேபி ஃப்யூச்சரில் கொடுக்கலாம். ஸோ பேக் போனீங்கன்னா காலர்ஸ்னு இருக்குது. காலர்ஸ் போனீங்கன்னா அவங்க நம்பர் இருக்கும். ஆக்சுவலாக ஆரஞ்ச் சிஸ்டம் ப்ளஸ் கேடிஎம் கேர்னுடைய நம்பர்ஸும் இருக்குது. மேக்ஸிமம் அதுதான். ஸோ காண்டாக்ட் டீலர் கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் நியர்பை சேம் அதே வந்துடும். ஸோ இவ்வளோ தான் நண்பா. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பினுடைய ஃபியூச்சர்ஸு நீங்கள் டியூக்கினுடைய எந்த வேரியண்ட் ஓனராக இருந்தாலும் கண்டிப்பாக இது ஒரு ஹேண்டி டூலு. இது கண்டிப்பாக ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரே பிளேஸில் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து உங்கள் சர்வீஸ்லாம் வந்து என்ன டேட்டுன்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தவே வேணாம். ஏன்னா இதுவே ரிமைண்டர் உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ ஃபார். ஓகே நண்பா, நீங்கள் கொடுக்குற பேராதரவு தான் என்னை ஆக்சுவலாக மோட்டிவேஷன் பண்ணுது நிறைய வீடியோஸ் போடுறது ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டாக போடுறதுக்கு. ஸோ இது வரைக்கும் நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. இனிமேல் நல்ல ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண நியூ உள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see in next video. Until then, bye from Shakti.